பணத்தாலோ புகழாலோ தன்னை அடிமைப்படுத்த முடியாது என்று கோவையில் நடந்த பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டுவர காரணமாக இருந்ததாக கூறி இத்திட்டத்தினுடைய கூட்டு இயக்கத்தின் சார்பில் கோவை அன்னூர் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய இபிஎஸ் 1652 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மாநில அரசின் நிதியிலிருந்து முடிக்க உத்தரவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் போதே 85% பணிகள் முடிக்கப்பட்டதாக கூறிய அவர், மீதமுள்ள பணிகளுக்காக திமுக அரசு 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக குற்றம் சாட்டினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல தமிழகத்தில் இதுவரையில் எந்த திட்டமும் வரவில்லை என்றும், இந்த திட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் பிறவி பயனை அடைந்துவிட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். இந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டமைப்பினர் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். நான் பிறந்த பிறவி பயனை அடைந்து விட்டேன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது. பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டுமெல்லாம் நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள்.